வணக்கம் உறவுகளே. இளையராஜாவின் செல்ல மகள், நல்ல மகள், அன்பு மகள், இனிய மகள், அவருக்கு பிரியமான மகள். அவருக்கு 3 பிள்ளைகள். கார்த்திக் ராஜா, அடுத்து பவதாரணி, அதற்கடுத்து யுவன் சங்கர் ராஜா. இதில் கார்த்திக் ராஜா அப்பா செல்லம், பவதாரணி, யுவன் இருவருமே அம்மா செல்லம். அம்மாவிடம்தான் அதிகமாக ஒட்டுதல் இருக்கும், அம்மாவிடம்தான் அதிகமாக பேசிக் கொள்வார்கள், அம்மாவிடம்தான் தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வார்கள். சில நேரங்களில் ஏதோ ஒன்று பாடல் பாடினாலும் கூட, அப்பா இசையில் பாட விரும்பினாலும் கூட அம்மா வழியாகத்தான் அது செல்லும். அந்த அளவுக்கு அம்மாவோடு பிரியத்தோடு இருந்தவர். அது மட்டுமல்ல, அவருடைய தம்பி யுவன் சங்கர் ராஜா மீது மிக பாசம் கொண்டிருந்தவர் பவதாரணி. அவர் பாடகியாக முதலில் பாடிய பாடல் ராசையா படத்தில் காதல் வானிலே காதல் வானிலே, மஸ்தானா மஸ்தானா, இப்படி சிறப்பான பல பாடல்கள் பாடியிருக்கிறார். காதலுக்கு மரியாதை படத்திலும் இன்னும் பல படங்களில், ஏறக்குறைய நிறைய படங்களில் பாடியிருந்தாலும் கூட, குறைவான பாடல்கள் பாடியிருந்தாலும் கூட, அவர் தனித்தன்மையான அவருடைய குரல் எங்கும் எல்லோருக்கும் பிடித்தமான ஒரு குரலாக இருந்தது. அவருடைய தந்தையோடு சேர்ந்து திருவாசகம் சிம்போனியில் தந்தையோடு சேர்ந்து பாடி தந்தையை மகிழ்வித்திருக்கின்றார். மகளின் இந்த இனிமையான குரல் தந்தைக்கு மிக பிடிக்கும். மகள் மீது பவா பவா என்றுதான் மகளை அழைப்பார். மகள் மீது இளையராஜாவுக்கு மிகவும் பாசம். எப்போது வேண்டுமானாலும் மகள் எதுவும் ஒரு பாடல் பாடினாலும் கூட அழைத்து பாராட்டுவார். அவருடைய வீட்டில் குழு வைத்தால் முதலில் பவதாரணி தான் அந்த முதல் நாளில் பாடுவார். கார்த்திக் ராஜா 7 வயதில் இருந்தே தன் தந்தையோடு சேர்ந்து இசைப்பணியில் ஆக்கிக் கொண்டிருந்தவர். பவதாரணி, யுவன் சங்கர் ராஜா இருவரும் சின்ன வயதிலிருந்தே, பவதாரணி சின்ன வயதிலிருந்தே வீணை வாசிக்கவும் பியானோ வாசிக்கவும் மிகவும் சிறப்பாக வாசிப்பார். அவ்வளவு நேர்த்தியாக தந்தையை பார்த்து வியக்கும் அளவுக்கு அந்த அளவு இது பண்ணுவார். தம்பி யுவன் சங்கர் ராஜா மீது அவருக்கு மிகப்பெரிய பாசம். தம்பியின் மகள் மீது, அதைவிட தம்பியின் மகள் மீது அவருக்கு ரொம்ப பாசம். காரணம், தம்பியின் மகள் அவருடைய அம்மா, அதாவது இளையராஜாவின் மனைவியான பவதாரணியின் அம்மா பிறந்த நாளில்தான் தம்பிக்கு மகள் பிறந்தாள். எனவே தம்பியின் மகளை பார்க்கும் போது என் அம்மா பிறந்தாள் என்று அந்த தம்பியின் மகளை மிகவும் கொஞ்சுவார். அந்த தம்பியின் மகளோடு தான் அதிக நேரத்தை செலவிடுவார். அவரும் அத்தை அத்தை என்று அவரை ஒட்டி கொண்டே இருப்பார். அந்த அளவுக்கு பாசமான அக்காவாக தம்பிக்கு, யுவனுக்கு பாசமான தங்கையாக இருந்தார். கடைசி காலத்திலும் கூட ஒவ்வொரு சமயங்களும் அவர் கடைசியாக பாடியது கூட மாநாடு படத்தில், தம்பியின் படத்தில் தான் பாடினார். அவர் இளையராஜா, யுவன் சங்கர் ராஜா, தேவா, சிற்பி என்று பலருடைய இசையில் பிரமாதமான பாடல்களை பாடியிருக்கின்றார். அழகி படத்தில், காதலுக்கு மரியாதை படத்தில், தாமிரபரணி படத்தில், இப்படி ஒவ்வொரு பாடலும் சிறப்பான பாடல்களாக இருந்தது. பாரதி படத்தில் அவர் பாடிய மயில் போல பொண்ணு ஒன்று, இந்த பாடலுக்காகவே சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருது அவருக்கு கிடைத்தது. குறுகிய காலத்தில் தேசிய விருது பெற்ற பாடகி அவர். பவதாரணி பாடகியாக மட்டுமல்ல, ஒரு சிறந்த இசையமைப்பாளராகவும் இருந்தார். தந்தையின் பெயரை காப்பாற்றும் அளவில் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடம், மலையாளம் என்று 5 மொழிகளில் சுமார் 15 படங்களுக்கு இசையமைத்திருக்கின்றார். அதுவும் நடிகை ரேவதி இயக்கிய 2 படங்களுக்கு இவர்தான் இசையமைத்தார். இசைஞானி இளையராஜாவிற்கு தந்தை என்கின்ற வகையில் மகளின் இசையும் குரலும் மிகவும் மகிழ்ச்சி கொடுத்தாலும் கூட, மகளுக்கு திருமண வாழ்க்கை சரியாக அமையவில்லை என்பதில் மிகவும் வருத்தம்தான். அது மட்டுமல்ல, இப்படி இருக்கும்போது மகளுடைய அந்த புற்றுநோய் என்பது சுமார் 5 வருடங்களுக்கு முன்பே அவருக்கு லேசாக தெரிந்தும் கூட அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கொண்டே இருந்தார்கள். இந்த நோயில் அவர் அவ்வளவு சீக்கிரம் அடிக்கடி மெலிந்து போவார். அவ்வளவு சீக்கிரத்தில் பவதாரணி தம்மை விட்டு போய்விடுவார் என்று அவர் நினைக்கவே இல்லை. மகள் மீது மிகவும் பாசத்தோடு இருந்தார். மகளை எப்போதும் பவா பவா என்று செல்லமாக அழைத்துக் கொண்டே இருப்பார். அந்த மகள் இன்றைக்கு அவர் கைவிட்டு போனது, அந்த தேவதை இறைவனிடம் சேர்ந்து விட்டது, அவரை கதறி அழுத வைத்திருக்கிறது. இளையராஜா என்னும் அந்த இசை ஞானியை, 84 வயது அந்த குழந்தையை கதறி அழ வைத்து விட்டார் பவதாரணி என்னும் அன்பு மகள். இந்த நேரத்தில் நாம் சொல்ல விரும்புவது ஒன்றே ஒன்று. இசை ஞானி இளையராஜா அவர்களுக்கும்
யுவன் சங்கர் ராஜாவுக்கும் கார்த்திக் ராஜாவுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எங்களது ஆழ்ந்த அனுதாபத்தையும், அந்த ஆன்மா, அந்த இசை தேவதை, அந்த குரல் அழகி மேல் உலகத்தில் கடவுளோடு ஐக்கியமாகி அவருடைய ஆன்மா சாந்தி அடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.